பங்குச்சந்தை ஏன் திடீர்னு கிராஷ் ஆகுது? ஒரு ஸ்பெசிஃபிக்கான பங்கு ஏன் திடீர்னு அடி வாங்குது? 10லேருந்து 20% தொடர்ந்து லோவர் சர்க்யூட் ஏன் அடிச்சுட்டே இருக்கு? ஒரு பெரியவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. அந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் 20வது நாள் ஒரு 20 பேரை கொலை பண்ணாங்க. ஏன் இந்த கொலை நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன? கால்குலேஷன் என்ன? ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கும் கள்ள தொடர்புக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்றத நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி தான் பேசுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை சீட்டர்ஸ் காசிங் கிராஷஸ், அதாவது ட்ரிபிள் சி, 3C. சீட்டர்ஸ் காசிங் கிராஷஸ். ஓகே, நான் ஒரு வித்தியாசமான கிராமத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு விசித்திரமான கிராமம். அந்த விசித்திரமான கிராமத்துக்குன்னு சில விசித்திரமான ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கால்குலேஷன் நிறையா இருக்கும், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கிராமம், அதில் 20 ஜோடி இருக்காங்க. 20 ஜோடி கல்யாணமான ஒரு பையன் பொண்ணு, ஒரு 20 ஜோடி இருக்காங்க. அந்த 20 ஜோடியில் 20 பேருமே மற்ற பொண்ணுங்களோட கள்ள தொடர்பில் இருக்காங்க. ஸோ 20 பேருமே சீட்டர்ஸ். ஓகே, அந்த கிராமத்தோட வித்தியாசமான ரூல் என்னென்னா, ஒரு பையன் இன்னொரு பொண்ணோட தப்பான தொடர்பில் இருந்தானா அவன் ஒய்ஃபை தவிர மிச்சம் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த பொண்ணு அந்த விஷயத்த சொல்லிடுவான். அப்படி இருக்கும்போது ஒருத்தவன் தப்பானவன்னு 19 பேருக்கும், அந்த 19 பொண்ணுங்களுக்கும் தெரியும். ஆனால் அவன் ஒய்ஃபை தவிர மிச்சம் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். அவன் ஒய்ஃபுக்கு மட்டும் தெரியாது. ஸோ இப்போ 20 பேரும் தப்பானவங்கன்னா அந்த 20 ஒய்ஃபுங்களுக்கும் மற்ற 19 பேர் தப்பானவனுன்னு தெரியும். ஆனால் தான் புருஷன் யோக்கியன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது. என்ன, தான் புருஷன் நல்லவன், மிச்சம் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாம் கெட்டவன்னா அந்த பொண்ணுங்க நினச்சிட்டு இருக்குங்க. கரெக்டாக. ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு தெரியும் அந்த கிராமத்தில் இருக்க 19 பேர் கெட்டவங்க அப்படின்னு ஒரு காமன் தாட். 19 பேரும் கெட்டவங்க, என் புருஷன் யோக்கியன். ஒரு பெரியவர் ஒருத்தர் வராரு, வயசானவர், ரொம்ப முக்கியமானவர் அந்த கிராமத்துக்கு. அவர் சொல்கிறத அந்த ஊரில் இருக்க எல்லாரும் நம்புவாங்க, நம்பவும் செய்வாங்க. அதை சந்தேகப்பட்டு யாரும் கேள்வி கேட்டதே இல்லை. அந்த பெரியவர் வராரு, வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஆனால் அந்த 20 ஜோடி ஒன்று கூடுறாங்க. அந்த 20 ஜோடிக்கு முன்னாடி அந்த பெரியவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். இந்த கிராமத்தில் குறைஞ்சது ஒருத்தன் தான் மனைவிக்கு விசுவாசமாக இல்லாமல் இருக்கான் அப்படின்னு. அவர் ஒன்றும் புதுசாக சொல்லிடல, எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும் மற்ற 19 பேர் யோக்கியம் இல்லைன்னு. ஸோ அந்த பொண்ணுங்க அந்த விஷயத்த ஈஸியாக எடுத்துக்கிச்சிங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த கிராமத்தில் இன்னொரு விசித்திரமான ரூல் இருக்குது. எந்த பொண்ணாவது தான் புருஷன் தப்பானவன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவனை அன்றைக்கி நைட்டே கொலை பண்ணணுன்னு ஒரு ரூல் ஆல்ரெடி அந்த கிராமத்தில் இருக்குது. இப்போ இந்த பெரியவர் வந்து சொல்லும் போது எந்த பொண்ணுங்களுமே வந்து தான் புருஷனை தப்பாக நினைக்கல. ஏன்னா இன்னும் 19 பேர் இருக்காங்க. அதில் எவனோ ஒருத்தவன் தான் தப்பானவன். அப்போ எவனோ ஒருத்தவனை இன்னைக்கு நைட்டு அந்த பெரியவர் சொன்னா அன்றைக்கி நைட்டு கொல்லுவாங்கன்னு இந்த பொண்ணுங்க வெயிட் பண்ணிச்சுங்க. முதல் நாள் நைட்டு யாரையும் கொல்லலை, 2வது நாள் நைட்டு யாரையும் கொல்லலை. இந்த பொண்ணுங்களுக்குலாம் ஆச்சரியம், என்னடா 19 பேர் தப்பானவனாச்சு, முதல் நாள் தாண்டிடுச்சு, 2வது நாள் தாண்டிடுச்சு, இன்னும் யாரையும் கொல்லலையே அப்படின்னு பார்க்குறாங்க. 3வது நாள் தாண்டிடுச்சு, யாரையுமே கொல்லலை. 4வது நாள் தாண்டிடுச்சு, யாரையும் கொல்லலை. ஸோ எல்லா பொண்ணுங்களும் தான் புருஷன் நல்லவன் நினச்சிட்டு இருந்ததுனால மற்றவங்க இன்னொருத்தனை கொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதே மாதிரி 19 நாள் வெயிட் பண்ணுறாங்க. 20வது நாள் வரும்போது தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, தான் புருஷனும் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லி 20 பொண்ணுங்களும் அவங்க புருஷனும் போட்டு தள்ளுறாங்க. புரிஞ்சிருச்சா? எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் புருஷன் தவிர மற்றவரெல்லாம் தப்பானவன்னு தெரியும். ஆனால் தான் புருஷன் மட்டும்தான் தப்பானவன்னு தெரியாது. அதனால் இந்த பொண்ணுங்க 19 நைட்டும், எல்லா பொண்ணுங்களும் 19 நாள் வரையும் வெயிட் பண்ணியிருக்குங்க. 20 நாள் வந்தோடனே தான் இதுங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அடடா, நம்ம பைப்புலையும் ஃப்ராடு பைப்பில் தான், இதுவும் ஊரோட கள்ள தொடர்பில் தான் இருந்திருக்கு அப்படின்னு 20 பொண்ணுங்களும் தன்னோட புருஷனை போட்டு தள்ளுறாங்க. சரி, அப்போ இந்த விசித்திரமான கிராமத்துக்கும் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில கேரக்டர் நான் சொன்னால இப்போ அந்த கதையில், அதை வந்து நீங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓல்டுமேன் சொன்னால ஒருத்தவன் தப்பானவன்னு, அதே மாதிரி இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அனலிஸ்ட் ரிப்போர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வார்னிங்கோ ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ ஒரு கம்பெனியை பற்றி வரும். அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். அங்கே அந்த பெரியவர் எப்படி ஒருத்தவன் தப்பானவன் சொன்னாரோ, ஒரே ஒருத்தவன் மினிமம் ஒருத்தவன் தப்பானவன் சொன்னாரோ, அதே மாதிரி இங்கே நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர ட்ரிகர் பாயிண்ட் ஏதாவது ஒரு அறிக்கை, ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு அனலிஸ்ட் ரிப்போர்ட். 2வது, எல்லா பொண்ணும் 19 நாள் வரையும் வெயிட் பண்ணாங்கல்ல, அடுத்தவனை கொல்லுவான், கண்டிப்பாக நம்ம புருஷன் தப்பானவனும் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் புருஷன் நல்லவனு தெரியும், மற்றவங்க எல்லாம் கெட்டவங்க தெரியும். ஏன்னா முதல்ல அவங்கள தானே கொலை பண்ணுவாங்க அப்படின்னு 19 நாள் வரையும் வெயிட் பண்ணாங்க. ஆனால் எந்த பொண்ணும் தான் புருஷனை கொல்லலை, தான் புருஷனை தப்பாக நினைக்கல. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லையும் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்டாக்கை சந்தேகத்தோடு ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒய்ஃபோட நர்வஸ்னஸ் இங்கே வந்து இந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம சந்தேகத்தோடு ஹோல்டு பண்ணுறது. 3வது,
20வது நாள் விஷயம் தெரிஞ்சவொடனே அந்த பொண்ணுங்க எப்படி தான் புருஷனெல்லாம் போட்டு தள்ளினாங்களோ அதே மாதிரி அந்த ஸ்டாக்கை இவங்க மொத்தமாக கலெக்டிவாக ஒரு நாள் அவங்க மண்டைக்கு உரைக்கும் போது டம்முன்னு போட்டு அடிக்கிறது. அந்த 20 நாள் நடந்த மாஸ் மர்டர் மாதிரி இங்கே மாஸ் ஆன கிராஷ். அவ்வளோதான், எல்லாரும் போட்டு டம்ப் பண்ணிடுவாங்க, விற்று தள்ளிடுவாங்க. அன்னைக்கு ஒரே ரத்த கலைஞர் தான் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ நான் சொன்ன அந்த கதையில் வந்த 4 முக்கியமான கேரக்டரும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட 4 விஷயத்தோடையும் பொருந்தி போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு எப்பயுமே ஒரு பிராண்ட் நியூஸ் தேவையில்லை, புதுசான நியூஸ் எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே எல்லாத்தோட மைண்ட்லேயும் ஒரு சந்தேகத்தோடு இருக்க ஐடியா ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும்போது அது அந்த இடத்துல ஒரு பெரிய கிராஷை உண்டாக்குது. எல்லாம் பேனிக் செல்லிங் தான், சந்தேகத்தோடு வச்சுருப்பாங்க. டப்புன்னு ஒரு பெரிய நியூஸ் வந்தோடனே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தப்பிச்சிட்டா சாமி அப்படின்னு போட்டு டம்ப் பண்ணி என்ன லாஸ் ஆகுது ஏதாவதுன்னு எதை பற்றியும் கண்டுக்கிறதுல விற்று தொலைஞ்சிட வேண்டியது. அங்கே அந்த சாமியார் இருக்கானே, அவன் அந்த வயசானவன் மாதிரியே தான் இங்கே நம்ம ஊரில் இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவனுங்கெல்லாம் ஏன்டா இவ்வளோ லேட்டாக வரீங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லி தொலைய வேண்டியதான்ற மாதிரி தான் நம்ம புலம்ப வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த 2000 வந்த .com பபிள், இந்த 2008 வந்த மார்க்கெட் கிராஷு, இப்போ கோவிட் அப்போ கூட வந்த பேனிக் செல்லிங். அப்போ கூட பாருங்கள், ஓவர் ஹாலிவுட் இருக்க ஸ்டாக்கை தான் போட்டு ரொம்ப குமுறுனாங்க. எல்லா ஸ்டாக்கும் விழுந்துச்சு, ஆனால் இந்த ஓவர் ஹாலிவுட் இருக்க ஸ்டாக்கை போட்டு மரணடி அடித்தாங்க. மொத்தத்தில் என்னென்னா, சடனாக ஒரு விஷயத்த நம்ம மக்கள் ரியலைஸ் பண்ணும்போது, சந்தேகத்தில் இருக்கும், எல்லார் மைண்ட்லேயும் அந்த ஒரு விஷயம் சந்தேகத்தில் இருக்கும். அதை சடனாக அவங்க ரியலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் ஈடுபடுறாங்க. பேனிக் செல்லிங் நடக்கும், மார்க்கெட் கிராஷ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதான் நீங்கள் வந்து இந்த ஹிடன்பர்க் ரிசர்ச் வரும்போது போட்டு குமுறுனாங்க, ஏற்றி வச்சிருக்காங்க. பட் அது குமுறுனதுக்கு என்ன காரணம்? ஒருத்தவங்க நல்ல வேல்யூவில் நல்ல விலையில் வாங்கியிருந்தானா அதை ஏன் போட்டு விற்கணும்? அந்த நியூஸ்க்கெல்லாம் ஏன் பயப்படணும்? எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தோட தானே அதை ஹோல்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பேக்ரவுண்டில் டைம் ஒரு சவுண்டு கேட்டதில்ல, அது அலாரம் போல. ஏன்னா ஆஃபீஸில் எதுக்கடா அலாரம் வைக்கிறீங்க? சரி விடுங்க, அவங்க எதை வச்சுட்டு போகிறாங்க, மன்னிச்சிருவோம் பயல்களை. கதையிலேருந்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக்க சொல்ல போகிறேன். அது ஒன்று பேக்வர்ட் ரீசனிங், பின்னோக்கி சிந்திக்கணும். இன்னொன்று இண்டக்ஷன் லாஜிக். ஒரு சின்ன ஸ்பார்க் எப்படி இங்கே வந்து ஒரு பெரிய கொலையை உண்டாக்குச்சோ, எப்படி ஒரு பெரிய கிராஷ் உண்டாக்குச்சோ, அதே மாதிரி தான் எல்லார் மனசுலையும் சந்தேகமாக இருக்கும். அது ஒரு பாயிண்டில் அப்படி பற்றிக்கும். அந்த என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்து கற்றுவும் வச்சுக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப சேஃப். அப்புறம் இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரின்னு சொல்லுவாங்க, அதுவும் இங்கே ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டோட கிராஷோ இல்லை ஒரு பங்கோட டவுன் சைடோ ஒரு புது நியூஸால் வராது. ஏற்கனவே இருக்கிற பழைய நியூஸ் தான் எல்லார் மைண்ட்லேயும் ஒரு சந்தேகமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். அது டக்குன்னு எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகும்போது போட்டு தள்ளுறாங்க. இவ்வளோதான் விஷயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் அந்த கள்ள தொடர்புக்கும் பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னன்றதை ஓரளவு உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் சரவணகுமார்.